8 மாதங்களாக காணவில்லை என போலீசார் தேடி வர குடும்பமே சேர்ந்து கூலிப்படையை வைத்து கொலை செய்து கிணற்றில் வீச அழுகிய நிலையில் சடலம் மீட்கப்பட்ட அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. பல்லடம் அருகே பொங்கலூர் வேலாயுதம் பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் வடிவேல் திவ்யா தம்பதி. 8 வருடங்களுக்கு முன்பாக திருமணமான இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லாத நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வடிவேல் மாயமானார். மனைவி அளித்த புகாரின் பேரில் காணவில்லை என நினைத்து போலீசார் போஸ்டர் அடித்து தேடி வர சாலையோரமாக இருந்த ஆழமான கிணற்றில் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. கிணற்றில் தண்ணீரை இறைத்துவிட்டு அழுகிய நிலையில் இருந்த சடலத்தை மீட்ட போலீசார் அது 8 மாதங்களுக்கு முன்பு மாயமான வடிவேலு என்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில்தான் வடிவேலுவை அவரது குடும்பமே சேர்ந்து கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது. தனக்கு சொந்தமான நிலம் ஒன்றை 7 லட்சம் ரூபாய்க்கு வடிவேலு விற்பனை செய்திருக்கிறார். தனது அம்மா மரியாவிற்கு பண தேவை இருப்பதாக கூறி நிலம் விற்ற பணம் 7 லட்சத்தை திவ்யா வாங்கி கொடுக்க கை நீட்டி வாங்கியதோடு சரி, அதற்கு பிறகு பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லையா. பணத்தை கேட்டு அடிக்கடி வடிவேலு வீட்டில் தகராறு செய்து வந்த நிலையில் இன்னும் அதிர்ச்சியாக்கும் வகையில் மாமியார் மரியாவிற்கு கள்ள உறவு இருப்பதும் வடிவேலுவிற்கு தெரிய வந்திருக்கிறது. பணத்தை திருப்பி கொடுக்காதது ஒரு பக்கம் இருக்க, இத்தனை வருடங்களுக்கு பிறகும் கள்ள உறவு வைத்திருக்கும் மாமியார் மூலமாக வடிவேலுவிற்கு அவமானமே மிஞ்சி இருக்கிறது. அந்த ஆத்திரத்தில் தினமும் குடிப்பதை வழக்கமாக வைத்திருந்த வடிவேலு மாமியாரின் நடவடிக்கை பிடிக்காமல் மனைவி திவ்யாவை அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் குடும்பமே கூட்டு சேர்ந்து வடிவேலுவை கொலை செய்ய துணிந்திருக்கிறது. மாமியார் மரியா தனது கள்ளக்காதலன் பாலாஜியை அழைத்து விஷயத்தை சொல்ல கூலிப்படையை வைத்து வடிவேலுவை கொலை செய்ததோடு ஊரில் இருந்து 4-5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கிணற்றில் வீசியிருக்கின்றனர். விசாரணையில் வெளிவந்த தகவலை அடுத்து கொலைக்கு பிள்ளையார் சுழி போட்ட மாமியார் மரியா, தாலி கட்டிய மனைவி திவ்யா, மாமனார் தேவராஜ், மரியாவின் கள்ளக்காதலன் பாலாஜி, பாலாஜியின் கூட்டாளிகள் என மொத்தம் 6 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பணம் கேட்டு தொந்தரவு, கள்ளக்காதலுக்கு இடையூறு என இருந்ததால் மருமகனை கொலை செய்ததோடு சதிகார தாயின் திட்டத்திற்கு மகளும் உடந்தையாக இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.